நீங்கள் எல்லாரும் சென்னையில் ரீசெண்டாக லான்ச் ஆகி ஓடிட்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் பஸ்ஸஸை கவனிச்சிருப்பீங்க. உங்களில் நிறைய பேர் இந்த பஸ்ஸஸில் ட்ராவல் பண்ணியும் இருப்பீங்க. இந்த பஸ்ஸஸை கவர்மெண்ட்டுக்கு அசோக் லேலண்ட் கம்பெனியுடைய சப்சிடரி ஸ்விட்ச் தான் சப்ளை பண்ணுறாங்க. இந்த எலக்ட்ரிக் பஸ்னுடைய மாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா EIV12. இந்த பஸ்ஸஸை பவர் பண்ணுறது ஒரு எலக்ட்ரிக் மோட்டர். நார்மல் பஸ்ஸஸில் டீசல் இன்ஜின் இருக்கும், ஐசி இன்ஜின் இருக்கும். இதில் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் இருக்காது, அதற்கு பதிலாக மோட்டர் இருக்குது. பெர்மனண்ட் மேக்னெட் சிங்க்ரோனஸ் மோட்டர்னு சொல்லக்கூடிய PMSM ஏசி மோட்டர் தான் இந்த பஸ்ஸுக்கு அந்த பவரை கொடுக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்பீடு டிரான்ஸ்மிஷன். இந்த பஸ்ஸில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய அம்சம் என்னென்னா, இந்த பஸ்ஸினுடைய பவரும் சரி டார்க்கும் சரி நார்மல் பஸ்ஸை விட ரொம்பவே அதிகமாக இருக்குது. நார்மல் டீசல் பஸ்ஸஸில் பார்த்தீங்கன்னா பவர் ஒரு 200 HP இருக்கும். ஆனால் இந்த எலக்ட்ரிக் பஸ்னுடைய பவர் 315 HP. ஆனால் டார்க்கு தான் பார்த்தீங்கன்னா பல மடங்கு அதிகம். நார்மல் பஸ்னுடைய டார்க் ஒரு 700 நியூட்டன் மீட்டர் இருக்குது அப்படின்னா இந்த பஸ்னுடைய டார்க் 3100 நியூட்டன் மீட்டர் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு 4 டீசல் பஸ்ஸஸ் இதனுடைய இழுசக்தி என்னமோ அதை ஒரு எலக்ட்ரிக் பஸ்ஸில் நம்ம பார்க்கலாம். இதை தாண்டி இந்த பஸ்ஸஸில் எது ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அளவுக்கு இழுசக்தி இருக்கு இல்லையா, இந்த இழுசக்தி அந்த மோட்டரை ஸ்டார்ட் பண்ண உடனே, அதாவது பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ண உடனேயே நமக்கு அவைலபிளாக இருக்கும். நார்மல் டீசல் பஸ்ஸஸில் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே அந்த டார்க் ஃபுல்லாக அவைலபிளாக இருக்காது. இன்ஜினை ஆன் பண்ணி ஆக்சிலேட்டரை கொடுத்து அதற்கப்புறம் பஸ்ஸை மூவ் பண்ணும் பொழுது தான் அந்த டார்க் நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஒரு பர்டிகுலர் RPMல தான் அவைலபிளாக இருக்கும். ஒரு 1400 RPM 1500 RPM அப்போ தான் அந்த அளவுக்கு டார்க் நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸில் மோட்டரை ஸ்டார்ட் பண்ண உடனேயே 3100 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் நமக்கு அவைலபிளாக இருக்கும். அதனால தான் இந்த பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது உங்களால் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க முடியும். இந்த பஸ்ஸினுடைய பிக்கப் வந்து ரொம்ப அபாரமாக இருக்கும். இந்த 3100 நியூட்டன் மீட்டர் டார்க் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸால் ஒரு மெட்ரோ ட்ரெயினை கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் இழுக்க முடியும். அப்போ நீங்களே புரிஞ்சுக்கிங்க எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த எலக்ட்ரிக் பஸ் அப்படிங்கிறது.